ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம ஒரு குறிப்பிட்ட கிவன் நெட்வொர்க்குக்கு வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்தாலே அது வந்து எஸ் டொமைன்ல டிஃபால்ட்டா வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த நெட்வொர்க்கை நான் வந்து என்ன பண்றேன், எஸ் டொமைன்ல ரீப்ளேஸ் பண்றேன். அதே மாதிரி இங்க R1 R2 வேல்யூ 1 ஓம்னு கொடுத்துட்டாங்க, C1 C2 வேல்யூ 1 ஃபேரட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னுடைய நெட்வொர்க் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இட் ஷுட் பி லைக் திஸ். ஸோ இது வந்து 1 ஃபேரட், அகைன் இட் இஸ் 1 ஃபேரட், இட் இஸ் R1 வந்து 1 ஓம், அகைன் இட் இஸ் 1 ஓம். சரிங்களா? இங்க உள்ள இருக்கிறது வந்து V1 ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு அக்ராஸ்ல நம்ம மெஷர் பண்றது தான் V2 ஆஃப் எஸ். ஸோ இப்போ இதை நான் எஸ் டொமைன்ல கன்வெர்ட் பண்ணா எனக்கு எப்படி கிடைக்கும்னா ஆஸ் யூஷுவல் இட் ஷுட் பி வெரி சிமிலர். இட் இஸ் 1 பை எஸ்எஸ்சி. அப்போ 1 பை எஸ் என்எஸ்சியோட வேல்யூ வந்து 1. சிமிலர்லி இதுவும் வந்து 1 பை எஸ் அப்படின்னு எழுத போறோம். இது அகைன் 1 ஓம் 1 ஓம். ஸோ இப்போ இதுல எனக்கு 2 லூப் இருக்கு. இது வழியா போறது I1 ஆஃப் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த லூப்ல போற கரண்ட் I2 ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இதுல என்ன பண்ண போறேன்னா என்னுடைய மெஷ் அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்ண போறேன். சரிங்களா? மெஷ் அனாலிசிஸ்ல நான் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல எழுதிடுறேன். இப்போ இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல எழுதக்குள்ள ஸோ இங்க வந்து இந்த லூப்ல இருக்கக்கூடிய ஓவரால் இம்பிடன்ஸ் வந்து 1 டிவைட் பை 1 பிளஸ் எஸ் இன்டூ I1 ஆஃப் எஸ் மைனஸ் ரெண்டு லூப்புக்கும் காமனா இருக்கிறது 1 பை எஸ் இன்டூ I2 ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு V1 ஆஃப் எஸ். சிமிலர்லி செகண்ட் லூப்க்கு எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 1 பை எஸ் இன்டூ I1 ஆஃப் எஸ் பிளஸ் 1 பிளஸ் 1 by s plus 1 by s into I2 of s which is equal to 0 அப்படின்னு எழுதிடுறேன். So I take this is equation number 1. So இதை நான் rearrange பண்ணனா minus 1 by s into I1 of s plus 1 plus 2 by s into I2 of s which is equal to 0. இதை வந்து நான் equation number 2ன்னு எடுத்துக்கிறேன். So இப்போ வந்து எனக்கு என்ன calculate பண்ணணும்னா I2 ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஏன்னா V2 இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் எனக்கு வேணும். ஸோ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் I2 ஆஃப் எஸ். ஸோ வி நோ தட் I2 ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா 2 டிவைட் பை டெல்டா அக்கார்டிங் டு கிராமர்ஸ் ரூல். ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும், டெல்டா கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்க இருக்கிற வேல்யூஸ் அப்படி எழுதிக்கிறேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 டெல்டா இஸ் நத்திங் பட் 1 plus 1 by s minus 1 by s again minus 1 by s 1 plus 2s. ஸோ இப்போ இதை டிட்டர்மின் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 1 பிளஸ் 2 பை எஸ் பிளஸ் 1 பை எஸ் பிளஸ் 2 டிவைட் பை எஸ் ஸ்கொயர் இதை மல்டிப்ளை பண்ணா ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் அப்போ தேர்ஃபோர் 1 டிவைட் பை எஸ் ஸ்கொயர்னு வரும். இஃப் ஐ சிம்பிளிஃபை திஸ் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 பிளஸ் 3 டிவைட் பை எஸ் பிளஸ் 1 டிவைட் பை எஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா எஸ் ஸ்கொயர் பிளஸ் 3s பிளஸ் 1 டிவைட் பை எஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுதான் என்னுடைய டெல்டாவோட வேல்யூ. இப்போ நான் டெல்டா 2 கால்குலேட் பண்ணணும். அப்போ தேர்ஃபோர் என்னுடைய டிட்டர்மினன்ட் இட் ஷுட் பி லைக் திஸ். ஸோ வி நோ த பேசிக், ஸோ டைரக்ட்லி சப்ஸ்டிடியூட். ஸோ ஹியர் இட் இஸ் V1 ஆஃப் எஸ் இங்க வந்து 0ன்னு வரும். சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் இதை சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா V1 ஆஃப் எஸ் டிவைட் பை எஸ் அப்படின்னு கிடைக்கும். Therefore, I2 of s which is equal to delta 2 divided by delta which is equal to delta 2 ஓட வேல்யூ V1 of s divided by s into delta கீழே இருக்கு. அப்போ இதை நான் எழுதுனா இந்த s ஸ்கொயர் மேலே போயிடும் divided by s ஸ்கொயர் பிளஸ் 3s பிளஸ் 1. ஸோ ஒரு எஸ்க்கு ஒரு எஸ் எனக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இதுதான் வந்து I2 of s உடைய வேல்யூ s into V1 of s divided by s ஸ்கொயர் பிளஸ் 3s பிளஸ் 1. எனக்கு வந்து V2 of s calculate பண்ணணும் first of all. இப்போ V2 of s which is equal to it is nothing but I2 of s into C2. C2னா இங்க என்ன இருக்கு, எனக்கு 1 by s இருக்கு. இது கூட நான் மல்டிப்ளை பண்ணணும் s டொமைன்ல. அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும், s into V1 of s divided by s ஸ்கொயர் பிளஸ் 3s பிளஸ் 1 into 1 by s. இந்த sக்கு இந்த s கேன்சல் ஆயிடும். இங்க வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னா என்னுடைய அவுட்புட் வோல்டேஜ்க்கும் இன்புட் வோல்டேஜுக்கும் உள்ள ரேஷியோ. தட் மீன்ஸ் V2 of s டிவைட் பை V1 of s நான் கால்குலேட் பண்ணணும்.
அப்போ இதுல இங்க v2 of s இருக்கு. இந்த v1 of s ஈக்குவலுக்கு இந்த கொண்டு வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா v2 of s divided by v1 of s which is equal to ஸோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிமைனிங் இருக்கிறது 1 divided by s ஸ்கொயர் பிளஸ் 3s பிளஸ் 1. அப்போ இதுதான் வந்து இந்த கரஸ்பாண்டிங் நெட்வொர்க் உடைய வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர் ரேஷியோ. ஸோ இதே மாதிரி தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இதை பேஸ் பண்ணி தான் கேல்குலேட் பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து நார்மலா லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். சரிங்களா? லேப்லாஸ்னு வரக்குள்ள இட் இஸ் எஸ் டொமைன். அப்போ எல்லா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கும் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுமோ அதே மாடல்ல நீங்க கால்குலேட் பண்ணணும். தேங்க்யூ.